பாருங்கள் இன்றைக்கி வந்து எரு வரைக்கும் வந்துக்கிறோங்க. பாருங்கள் இன்றைக்கி வந்து எங்களுதே எரு இறைக்கிறேன். நான் ஒருத்தன் தான் இறைக்கிறேன் இப்போ இந்த ஒட்டையை. ஏன்னா நாளைக்கு தான் டிராக்டர் போட்டு அப்படியே மேலே கரையிலேருந்து அப்படியே நிறுத்தி வச்ச மாதிரி லோடு பண்ணி அப்படியே டிராக்டரில் இருக்கவே இறச்சிடணும். இன்றைக்கி வந்து இந்த ஒட்டையை நான் ஒருத்தனே இறச்சிட்டா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். அதனால் இன்றைக்கி வந்து நான் வண்டியை இறக்கிறேன் மஞ்சளுக்கு. பாருங்கள் எருவை நாங்கள் ஏற்றுனது வந்து இந்த எருவு தான், நாட்டு மாட்டு எருவு. வேளாண் விதை பாருங்கள் எவ்வளோ விதை இருக்குது. அதனால் ஒட்டையாக அப்படியே கொட்டிவிட்டு அப்படியே தண்ணி விட்டு ஈரப்படுத்தணுங்க. அப்போ தான் விதை முளைச்சி வந்தால் காட்டில் வந்து முளைக்காது. இப்போ வந்து இந்த விதையெல்லாம் செத்துரும். பாருங்க இந்த எருவு தான் இப்போ இறக்கி போகிறேன், நாட்டு மாட்டு எருவு. இன்றைக்கி வந்து எங்களுக்கு எருவு அரைக்கிறோம் மஞ்சளுக்கு. இது வந்து மஞ்சள் போடுற வயல். இது வந்து நாட்டு மாட்டு எருவு ஒன்று கொட்டி வச்சுருக்கோம். நானே இப்போ இறக்கிறேன். நாளைக்கு தான் ஆள் போட்டு இன்னைக்கு மேலே இருக்கிற எருவு வந்து கீழே இறக்கி வந்து அப்படியே இறக்கணும். நல்லா பொட்டு எரிஞ்சுது. தூள் எருவுன்றதுனால நல்லா இருக்குது. மஞ்சள் வந்து நல்லா உரைக்கும், நல்லா பலாசனையாக இருக்கும். கொட்டின உடனே 5 கலப்பில் 2 சால் ஓட்டிட்டு அதுக்கடுத்து ரொட்டேட்டரில் ஓட்டி தான் பாடு சால் போட்டு மஞ்சள் நடுவோங்க. காலையிலேயே வந்துட்டேன் நேரமாகவே. அப்போ தான் எருவு வந்து சூடாகிறதுக்கு முன்னாடி இறக்க முடியும். ஆனால் எருவு வந்து பயங்கரமாக சூடு எரியும். பாருங்க எருவு வந்து பாதி வயலுக்கு மேலே இறச்சிட்டேன். இந்த வயல் மொத்தம் 2 வயல் நாட்டு மட்டும் எருவு. ஒருத்தர் வந்து எருவு வந்து நாருன்னாரு ஒரு வீடியோவில். எருவு நார்னாலும் நாங்கள் விரைச்சி தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் விவசாயி கஷ்டப்பட்டால் தான் எல்லா பொருளும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா எப்படி கிடைக்கும்? மஞ்சள் வந்து 10 மாதம் ஆகும். மஞ்சள் தூள் எப்படி குழம்புக்கு போட்டு சாப்பிட முடியுங்களா? எருவு நாற்றம்லாம் அடிக்கும். இருந்தாலும் நாங்கள் விவசாயி இறச்சி தான் ஆகணும். நாற்றம் நாருன்னு நாங்கள் விட்டால் எப்படி நீங்கள் சோறு சாப்பிடுவீங்க? நானும் படித்து முடிச்சுக்கிறேன், டிகிரி தான். இருந்தாலும் விவசாயம் பிடிக்கும். நான் விவசாயியாக இருக்கேன், விவசாயம் செஞ்சுட்டு இருக்கேன். அவருக்கு வந்து பதிலடியாக நான் வந்து சோறு சாப்பிடும் போது நாத்தனா இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவர் எந்த ரிப்ளைவும் பண்ணல. சோறு சாப்பிடும் போது வாசனையாக இருக்குல்ல, அதே மாதிரி தான் எருவும் எங்களுக்கு வந்து வாசனையாக தான் இருக்கும். எந்த பொருளும் வந்து எருவு இல்லாத வராது. அதுக்கு தகுந்த எருவு சேர்த்து கொடுத்தா மட்டும்தான் எந்த பொருளும் வீரியமாக வரும். பாருங்க எப்படி வியர்வை வந்து உழிக்கிறோம் பாருங்க. நாங்கள் உழைக்கணும், அப்போ தான் நீங்கள் சாப்பிட முடியும். இல்லைன்னா நீங்கள் சாப்பிட முடியாது.
பாருங்கள், காலையில் வந்து வெயில் இடத்துல எருவு அரைச்சி முடிச்சாச்சு. ஒரு லோடு எருவு, பாடி மட்டும் லோடு எருவு, மீதி எருவு வந்து மேலேயே இருக்குது. நாளைக்கு வந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து டிராக்டர் வந்து கீழே நிறுத்தி அப்படியே லோடு போட்டு அப்படியே டிராக்டரில் இருக்கவே அப்படியே ஒரு 3 பேர் நின்று அப்படியே இறச்சிருவோங்க. பாருங்கள், சுத்தமாக இறச்சாச்சு. அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வெளியேறதுக்குள்ளே நேரமாக வந்ததுனால சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சிச்சு, இல்லைனா லேட்டாக இருக்கும்.